அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தில் 8ஆம் வீட்டின் அதிபதி, அதாவது மறைவு ஸ்தானாதிபதி 6, 8, 12 ஆகிய வீடுகள் மறைவு ஸ்தான வீடுகள். மறைவு ஸ்தானாதிபதி, அதுவும் 8ஆம் வீடு என்பது துர்ஸ்தானாதிபதி, விபத்து கண்டத்தை கொடுக்கக்கூடியவர், அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடியவர், தலைமறைவு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர். இப்படியெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அஷ்டமாதிபதி என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். இந்த 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் ஆட்சியில் இருந்தாலும் அல்லது லக்னத்தில் உச்சத்தில் இருந்தாலும் ஜாதகத்தில் உச்சத்தில் இருந்தாலும் அந்த அதிபதியினுடைய தசா காலத்தில் அந்த அதிபதியினுடைய தசா காலம் ஜாதகருக்கு உழைக்கும் காலத்தில் வந்தால் அந்த காலத்தில் பேர், புகழ், சொத்து, சுகம், கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை அனைத்தையும் கொடுப்பார். ஏனென்றால் 8ஆம் அதிபதி 8இல் ஆட்சியில் இருக்கும்போது அனைத்து நல்ல விலங்குகளையும் செய்வார். உச்சத்தில் வந்து அகலவங்கள் செய்வார். அது 4ஆம் அதிபதி வீட்டில் லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால் தாய்க்கு ஆகாது. அதே இது 4ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் தாய்க்கு ஆகாது என்பார்கள். அதேபோல் லக்னத்திற்கு 7ஆவது வீட்டில் சுக்கிரன் இருந்தால் மனைவிக்கு ஆகாது என்பார்கள். அதேபோல் லக்னத்திற்கு 9ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால் மகனுக்கும் தகப்பனுக்கும் ஆகாது என்பார்கள். ஆனால் லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆயுள் கெட்டியாக இருக்கும். அதுபோல் தான் 8ஆம் வீட்டின் அதிபதியும் லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் இருந்தால் ஆயுள் கெட்டி வரும். சனி பகவான் எப்படி லக்னத்திற்கு 8இல் இருந்தால் ஆயுள் கட்டி விடுகிறதோ அதே போல்தான் ஆயுள்காரகன் சனி பகவான் போல்தான் லக்னத்திற்கு 8ஆம் வீடும் ஆயுள் ஸ்தானம், ஆயுள் கட்டி வரும். அங்கு அந்த வீட்டில் தான் புதையல் என்பதும் இருக்கின்றது, திடீர் அதிர்ஷ்டம் என்பதும் இருக்கின்றது. அதனால் பல தீய பலன்கள் இருந்தாலும் சில நல்ல பலன்களும் இருக்கிறது. அப்படிப்பட்ட வீட்டினுடைய அதிபதி 8ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சியாக உச்சமாக இருந்து அந்த ஜாதகருக்கு உழைக்கும் காலகட்டத்தில் 19 வயது 35லிருந்து ஒரு 45, 50 வயதுக்குள் வந்தால் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகர் பெரும் செல்வத்தை எட்டுவார். பேர், புகழ், அந்தஸ்து, தலைமை பொறுப்பு, தலைமை தாங்கும் தன்மை அனைத்தையும் கொடுப்பார். அதனால் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.